என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளையும் அவர் சிலுவையிலிருந்து மொழிந்ததான 7 பொன்மொழிகளை குறித்தும் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். முதலாவதாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இயேசுப்பா தகப்பனே, 2024 ஆண்டுகளுக்கு முன்னதாக கத்தாவே நீ சிலுவையிலிருந்து மொழிந்ததான கத்தாவே முதலாவது பொன்மொழியை கத்தாவே நாங்கள் இப்பொழுது தியானிக்க போகிறோம் கத்தாவே. இயேசுப்பா, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசுப்பா, எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க அப்பா, காயப்படுத்தப்பட்டீங்க என்பதை கத்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்ததான முதலாவது பொன்மொழி, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், துப்பப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவையிலே சிந்தினார். இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். நாமும் ஆனால் இதே பாவத்தை இன்றும் நாம் செய்து கொண்டவர்களாக தான் நாம் காணப்படுகிறோம். பல விதங்களிலே பலவிதமான பாவங்களை நாம் செய்து ஆண்டவரை நாம் தினம் தினம் நாம் சிலுவையிலே நாம் அறைகிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் நாம் நினைக்கின்றோம், இல்லை, 2024 ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அவர்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம் சிலுவையில் அறைகிறவர்களாக தான் நாம் காணப்படுகிறோம் என்கிறதான அந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் நாமே நாம் ஒரு தற்பரிசோதனை நாம் செய்து கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு விவசாயி, ஒரு மனிதன் காணப்பட்டான். அவனுடைய அயல் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அவனுக்கும் அந்த ஒரு வயலிலே ஒரு பிரச்சனை காணப்பட்டு கொண்டிருந்தது. இந்த விவசாயி சில நாட்கள் ஆன பிறகு அவன் என்ன பண்ணா, ஒரு மரண தருவாயிலே அவன் காணப்பட்டான். அப்பொழுது அவனுடைய குடும்பத்தார் எல்லாம் அவனை சுற்றி சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே அந்த ஆளுடைய மரணம் கிட்ட நெருங்கி விட்டது என்று சொல்லி குடும்பத்தார் நினைத்து அந்த போதகரை வரவழைத்தார்களாம். அப்பொழுது அந்த போதகர் வந்து இந்த மனிதனை, இந்த விவசாயியை பார்க்கும்போது அவன் தன்னுடைய மரணத்திற்காக அவன் போராடி கொண்டிருக்கும் போது இந்த போதகருக்கு ஒரு நினைவு வந்தது. இந்த விவசாயிக்கும் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு சண்டை இருந்து கொண்டே இருந்ததே, அந்த வயலில் இருந்ததான அந்த எல்லைக்கோடு பிரச்சனை காணப்பட்டதே என்று சொல்லி அந்த போதகர் அந்த மனிதனிடத்திலே சொன்னாராம், நீ ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பக்கத்து வீட்டுக்காரனை நீ மன்னித்தால் மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த விவசாயி சொன்னானா, 1/2 ஏக்கர் நிலத்தை நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போதகர் சொன்னாராம், நீ மன்னித்தால் ஆண்டவர் உனக்கு பரலோக ராஜ்யத்திலே 1 ஏக்கர் இடத்தை உனக்கு தருவார் என்று சொன்னாராம். உடனடியாக அந்த விவசாயி தன்னுடைய மகனை அழைத்தானாம். அழைத்து சொன்னாராம், நான் அந்த அயல் வீட்டுக்காரனை நான் மன்னிக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்யாதே, நீ அவனை மன்னித்து விடாதே. நீ அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ அவனுக்கு செய். ஏனென்றால் நான் இப்ப மன்னிச்சாதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அந்த மனிதன் போதகரிடத்திலே கேட்டாராம், நான் இப்பொழுது மன்னித்து விட்டேன், பரலோகத்திலே எனக்கு 1 ஏக்கர் இடம் கிடைக்கும் அல்லவா என்று சொல்லி. யாம் எனக்கன்பானவர்களே, இப்படித்தான் நாம் காணப்படுகிறோம். நாம் மன்னித்தாலும் மறந்து விடுவதற்குரிய விருப்பம் நம்முடைய உள்ளத்திலே காணப்படாமல் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அதிலே கடலின் ஆழத்திற்குள்ளே அவர் போட்டு விடுகிறவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான் அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். நாமளும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பிதாவே,
இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் சொல்லுகிறவராக அவர் காணப்பட்டார். அவர் பலவிதமான ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையிலே தான் அவர் காணப்படுகின்றார். அவருடைய சூழ்நிலை பரிதாபமான சூழ்நிலையாக தான் காணப்படுகிறது. ஆனாலும் அந்த நேரத்திலும் அவர் தன்னை குறித்து அவர் எண்ணாதபடி பிறருக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரு மனிதராக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அவர் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அல்ல, எதிராளிகளுக்காக, பகைஞர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். நாம் பார்க்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை ஒரு ஜெப வார்த்தையாக காணப்படுகிறது. இவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராக ஆரம்ப நாட்களிலிருந்தே அவர் ஜெபிக்கிறவராக தான் அவர் என்ன செய்யப்பட்டார், காணப்பட்டார். யோர்தானிலே அவர் ஆற்றிலே அவர் ஞான ஸ்நானம் எடுக்கும் போதும் அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். இன்னும் அவருடைய ஊழிய பாதைகளிலே நாம் பார்க்கும்போது அதிகாலையிலே வனாந்தரமான இடங்களிலே சென்று அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். தன்னுடைய இறுதி நேரத்திலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிற அந்த சூழ்நிலையில கூட அவர் ஜெபிக்கிறவராக அவர் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அவர் விட்டு ஜெபிக்கிறவராக அவர் காணப்படவில்லை. சிலுவையிலே 3 முறை அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டால் அந்த வேதனையின் தொடக்கத்திலே அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அந்த வேதனையின் உச்சகட்டத்திலே இருக்கும்போது அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். வேதனை முடிவடைகிற அந்த தருவாயிலும் அவர் ஜெபிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, அவர் சிலுவையிலே 2 கைகளிலும் ஆணிகள் அறையப்பட்டவராய், கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டவராய் அவர் காணப்படும் போது கூட அவர் ஜெபிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இதை நமக்கு எதற்கு அவர் முன்னடையாளமாக எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால், நாமும் அவரை விசுவாசிக்கிற அவருடைய விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்மளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கைகளிலே கால்களிலே ஆணிகள் அறையப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவரால் அசைய முடியாது, அவரால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, அவரால் எந்த இடத்திற்கும் நடந்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது, குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்த அந்த வேளையிலே முடியாது, சிறுவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். நாமும் அதே போல அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பல வேளைகளிலே மருத்துவமனைகளிலோ அல்லது வீடுகளிலோ பல்வேறு சூழ்நிலையிலே தங்களுடைய பணிகளை கூட எழும்பி செய்ய முடியாதவர்களாக நம் சில வேளைகளிலே நாம் காணப்படுகிறவர்களாக நம்ம காணப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை எழும்ப முடியாது, நடக்க முடியாது, வெளியே செல்ல முடியாத நிலைமையில நாம் காணப்படுகிறவர்களா இருந்தால் கூட நாம் ஜெபிக்கிறவர்களா நம்ம காணப்படும் போது எப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தையும் நம்மால் செய்து முடிக்க முடியும். நாம் மற்றவர்களுக்கு நாம் இருக்கிற இடங்களிலே இருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது அந்த ஜெபத்தின் வல்லமை உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்ல அந்த ஜெபத்தின் வல்லமை உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும்போது நம்ம அந்த பிலாத்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். பிலாத்துக்கு தெரியும் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குற்றமற்றவர் என்று தெரிந்த போதும் கூட அவன் என்ன செய்யறான், அவரை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு பிலாத்தாக காணப்படுகிறான். ஏனென்றால் அவனுடைய அதிகாரம், அவனுடைய அந்த அந்தஸ்து, அவனுடைய கௌரவத்தை அவன் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யல, அவன் நினைக்கவே இல்லை. இதே போலதான் யூதாசும் என்ன செய்தான், 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தவனாக காணப்படுகின்றான். பண ஆசை உள்ளவர்களாக தான் காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்மிடத்தில் இப்படிப்பட்டதான பண ஆசையோ அல்லது இப்படிப்பட்டதான அந்த அந்தஸ்து அல்லது கௌரவம், பதவியினுடைய பெருமைகள் நம்மிடத்திலே காணப்படுமே ஆனால் அவைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராக அவர் காணப்படுகிறார். நாம் அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இன்னும் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருக்களை சிநேகிங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போமானால் 12வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை என்னுடைய சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன கொடுக்கணுமா, போஜனம் கொடுக்கணும், அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடுக்கணும். இந்த வார்த்தைகளை உண்மையாக நம்மளால் செய்ய முடியுமா? நம்ம நேசிக்கிறவர்களுக்கு நாம அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் உண்மையாகவே நம்மை விரோதிக்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம தாகத்துக்கு தண்ணீரும் கொடுக்க மாட்டோம், பசிக்கு போஜனமும் நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நம்ம முழுமையாக நம்ம அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்.
சொல்லுகிறார். இன்னும் நம்ம லூக்காவில் நம்ம பார்க்கும்போது 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த சிலுவை தியானத்தை நம்ம தியானிக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு நாள் தன்னுடைய கணவன் செய்த ஏதோ ஒரு தவறை நினைத்து இன்னும் பல வருடங்கள் ஆகியும் அந்த கணவனை மன்னிக்க முடியாத நிலைமையிலே நாம் காணப்படுகின்றோமா? அல்லது தன்னுடைய மனைவி ஏதோ ஒரு சிறிய தவறை செய்ததினால் பல ஆண்டுகள் ஆகியும் அதை ஒரு கசப்பாக நாம் எண்ணி நாம் அதை மன்னிக்க முடியாதபடி நாம் காணப்படுகிறோமா? அல்லது ஒரு தாய் செய்த ஒரு தவறு அல்லது ஒரு மகன் செய்த தவறு இவைகளை எண்ணி எண்ணி நினைத்து நம்முடைய மனதிற்குள்ளே அவர்களை மன்னிக்க முடியாதபடி நான் மரித்து போனாலும் நான் அதை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமே, ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் மன்னிக்கும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் நம்மை மன்னித்து அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திர வாட்டிகளாய் நம்மளை மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது வார்த்தையை தியானித்து முடித்த நாம் இப்போது இரண்டாவது வார்த்தையை தியானிக்க உள்ளோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 43 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன இரண்டாம் வார்த்தை. லூக்கா 23:33 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கபாலஸ்தலம் என்னும் சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவரது வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக 2 கள்ளர்கள் மத்தியில் அறையப்பட்டது. ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்தில் அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்கிற ஏசாயா தீர்க்கதரிசியினால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் அமைந்துள்ளது. ஒரு குற்றமும் அறியாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2 கள்ளர்கள் மத்தியில் ஒரு கள்வனை போல தொங்கினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன், வேத பாரகர், மூப்பர்கள், வழிபோக்கர்கள் எல்லாரும் இந்த மனிதன் மற்றவர்களை ரட்சித்தான், இன்று தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று நிந்தித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவரோடு பக்கத்தில் இருந்த 2 கள்ளனும் அவரை நிந்தித்தார்கள் என்று நாம் மத்தேயு 27 அதிகாரம் 41 வசனம் முதல் 44 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னது நிமித்தம் அந்த கள்ளன் இயேசு என்பதை அறிந்து கொண்டான். அந்த 2 கள்ளனில் ஒரு கள்ளன், நான் இயேசுவை நிந்தித்தேன், பரியாசம் பண்ணினேன், அப்படி நிந்தித்த என்னையும் இயேசு மன்னித்தார் என்பதை அவன் உணர்ந்தான். உடனே அவர் தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். உடனே அவர் சற்றும் தாமதமாயிராமல் அந்த கள்வன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். லூக்கா 23:42 நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னை நிந்தித்தவன் என்று கூட பாராதபடி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு பரதேசியை வாக்கு பண்ணினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த கள்ளன் எவ்வாறு பரதேசியை பெற்றுக்கொண்டான் என்பது நாம் பார்க்கும்போது, முதலாவது அந்த கள்ளன் தன்னை உணர்ந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். லூக்கா 23:41 நாம் பார்க்கும்போது, சிலுவையிலிருந்து குணப்பட்ட அந்த கள்ளன் தன்னை உணர்ந்தான். அவன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நான் இந்த வேதனையும் அவமானத்தையும் அடைய நான் பாத்திரவான் என்பதை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அவன் அறிக்கை செய்தான், தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவனாக காணப்பட்டான். இரண்டாவதாக அந்த கள்ளனுடைய நிலைமை, அவன் தன் நிலைமையை உணர்ந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த கள்ளன் பரதீசின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் தன்னுடைய பரிதாபமான நிலையை அவன் உணர்ந்தான். தான் செய்த இந்த கொடூரமான குற்றங்களுக்காக கடும் தண்டனை ஏற்றுக்கொண்டு நான் சாவை நெருங்கி கொண்டு இருக்கிறேன், உலக மக்களால் அரசாங்கத்தால் நான் புறக்கணிக்கப்பட்டேன் என்கிற அந்த பரிதாபமான ஒரு நிலையை அவன் உணர்ந்தான். இந்த நிலையில் நான் மரித்தால் நித்திய நரக வேதனையை நான் அனுபவிக்க கூடும் என்று, என்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிய போகிறதே என்று தன் நிலையை அவன் உணர்ந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இனிவரும் வாழ்க்கை நலமானதாக மகிழ்மையான ஒரு வாழ்க்கை நான் மாற வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு தீராத ஒரு ஆசை உண்டானது.
ஆனால் அவன் உலக இரட்சகரிடம், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்பதாக அவன் அங்கு வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்த்தோம். இன்றைய நாட்களில் நம்முடைய ஆத்மீக வாழ்வில் நாம் நம்முடைய நிலைமை என்றைக்காவது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? அன்று அவன் தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்தான். அவனுக்குள் ஒரு தீராத ஒரு ஆசை உண்டானது. அது நிமித்தமாக அவன், ஆண்டவரே, நீ ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்பதாக அவனை கேட்க தூண்டியது. இன்றைக்கு நாம் என்ன நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் நிலையை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நரக வேதனை மகா கொடியது. அது முடிவில்லாத நித்திய காலமாக நம்மை பாதிக்கக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாத ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் பரிதாபமானதாக காணப்படும். இன்றே நாம் நம்மை ஆராய்ந்து அறிவோம். இன்று இந்த நிலைமையில் நான் மரித்தால் நான் எங்கே போவேன்? என்னுடைய நித்தியத்தை நான் எங்கே கழிப்பேன் என்று நாம் நம்முடைய நிலைமையை உணர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்றைக்கு அந்த கள்ளன் சிலுவையிலிருந்து அவன் தன்னை நினைத்ததினால் தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, நான் எங்கே போவேன் என்று அவன் நினைத்தது நிமித்தமாக அவனுக்குள் தேவனை பற்றிய ஒரு உணர்வு காணப்பட்டது. அவன் என்ன செய்தான்? தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டான், அவன் பெற்றுக்கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவன் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். சிலுவையில் தொங்கும் இந்த நேரம்தான் இந்த பூமியில் நான் வாழ்கிற கடைசி நேரம் என்பதை அவன் உணர்ந்தான். இன்னும் சில நேரத்தில் என் ஆத்துமா என்னை விட்டு பிரிந்துவிடும். நான் எவ்வளவு நேரம் என்னோடு இந்த சிலுவையில் இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவனுடைய சரீர வேதனை அவனை அவ்வளவு வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. தான் மிகுந்த குறைந்த அந்த நேரத்தை அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த அகோர வேதனையின் மத்தியிலும் அவன் ஆண்டவரை பார்த்து என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பிக்கிறான். இரக்கங்களின் தேவன், மன்னிப்பின் தேவன் அவனுக்கு பரதீசியை வாக்கிய பண்ணினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்று நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நேரத்தை குறித்தும் இன்று நமது நிலை என்ன என்பதை குறித்தும் நான் இன்று மரித்தால் எங்கே போவேன் என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா? எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளை நாம் பயன்படுத்துகிறோமா? இவ்வாறாக ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு பேராசிரியரிடம் ஒரு மாணவன் வந்து, நான் எப்போது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டான். அதற்கு அந்த பேராசிரியர், உன்னுடைய மரண நாளுக்கு முன்பதாக வரைக்கும் உனக்கு அந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் கூறினார். உடனே அந்த சிறுவன் சொன்னான், என்னுடைய மரண நாள் எனக்கு தெரியாது. அப்படி என்றால் அந்த பேராசிரியர் சொன்னால், இன்றைக்கே நீ உன்னை ஒப்புக்கொடு, இன்றையே நீ உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, இந்த நாள் உனக்குரிய நாள் என்பதாக அவர் ஆலோசனை கூறினார். அவன் தன்னுடைய நாளை அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவ்வாறாக சிலுவையிலிருந்து தன்னை யோசித்த அந்த கள்ளன், ஆண்டவருடைய அன்பை நினைத்த கள்ளன், அவனுக்கு பரதேசின் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த நாள் நம் வாழ்வை கண்டடைந்து கொள்ள கடைசி வாய்ப்பாக கூட நமக்கு இருக்கலாம். இந்த நாள் நமக்கு ஒரு மறக்க முடியாத நாள். நாம் ஏன் நிர்பந்தமான நிலையை நித்திய வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும்? உனக்கு கிடைத்த இந்த நாட்களாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நமக்கு கிடைத்த இந்த நாள் நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நாளை என்பது நம்முடையதல்ல, அடுத்த நிமிடம் என்பது நம்முடையதல்ல. சிலுவையிலிருந்து ஆண்டவர் மொழிந்த முதலாவது வார்த்தை, இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தையில் அவர் தேவன் என்பதை கண்டு கொண்டான். அவரால் மட்டும்தான் தனக்கு ரட்சிப்பு தர முடியும் என்பதை அந்த கள்ளன் விசுவாசித்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். தன்னை யார் என்பதையும் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதையும் அந்த கள்ளன் உணர்ந்தான். தனக்கு கிடைத்த அந்த நேரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் தொங்கின இந்த நேரத்தில் அவரது வேதனையும் பாடுகளையும் அவமானத்தையும் அவர் பெரிதாக எண்ணாமல் கள்ளனுக்கு கொடிய குற்றவாளியான ஒருவனை மீட்கிறதில் அவன் கவனமாய் இருந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்டபோது பரதேசின் வாழ்க்கை தேவன் அவனுக்கு வாய்க்க செய்தார். இன்று நாமும் நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் கேட்கும்போது நமக்கும் பரதேசின் வாழ்வை தருவார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. கள்ளர் மத்தியில் ஒரு கள்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார்,
உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஒருவேளை அந்த கள்ளனை போல இன்று நமது வாழ்க்கை கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்படலாம், மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று நம்முடைய உள்ளத்திலே நாட்களை தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறோமா? எத்தனையோ பேர் எதிர்பாராத விதமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று தினசரி பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். எப்போது இந்த பூலோக வாழ்க்கை முடியும் என்பது நமக்கு தெரியாது. எப்பொழுது நித்தியமான வாழ்க்கைக்குள் பிரவேசிப்போம் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நல்ல நாள், இது கிருபையின் நாள். இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாளை நாம் பயன்படுத்தினால் தேவன் நமக்கு அளவில்லாத நித்தியமான மர்மையான வாழ்க்கையை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்திரீயே, அதோ மகனே. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய 7 வார்த்தையில் 3வது வார்த்தையை ஹெவன் டிவி மூலமாக பேச தேவன் அருளின இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றியோடு துதிக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் கல்வாரியிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டு சிலுவையிலே கை கால்கள் ஆணியினால் அடிக்கப்பட்டு கொடூரமான பாடுகளை அனுபவித்தார். ஏசாயா 53:4-5 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் தம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நெருக்கப்பட்டு காயப்பட்டு பாடுகளை அனுபவித்தார். பாவிகளுக்காக பாவமே அறியாத இயேசு பாடுகளை சுமந்து கொண்டார். இதுதான் தேவ திட்டம், தேவ அன்பு. ஆபகூக் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் என்று. தீமை கூட பார்க்கவில்லை, தெரியாது தீமை என்னவென்று. ஆனால் தீமையிலே வாழ்ந்த மக்களுக்காக அவர் பரிதவிக்கிறார். தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து இறங்கி வந்து அவமான சின்னமாகிய சிலுவையை தூக்குகிறார். தன்னுடைய உடல் முழுவதும் உழுது போட்டது போல வாரினால் அடிக்க அவர் ஒப்பு கொடுக்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 9-15 வரை வாசித்தால் தெரியும். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவு ஆதாம் ஏவாளால் முடித்து வைக்கப்பட்டது. அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தம், அவர்கள் உண்ணக்கூடாத கனியை உண்டதன் நிமித்தம், பாவம் செய்ததினால், சத்துருவின் தந்திரத்தில் பிடிக்கப்பட்டதினால், தேவ அன்பிலிருந்து தேவ திட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதன் பின்பு ஒவ்வொரு தலைமுறையும் அதிகமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். அநேக மீட்பின் திட்டம் ஏறெடுக்கப்பட்டது. ஆனாலும் அது வெற்றியடையவில்லை. இயேசுவே இறங்கி வருகிறார். பிதாவானவன் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்க அனுப்புகிறார். அந்த திட்டத்திற்கு உறுதுணையாக நிற்பவர்தான் மரியாள். மரியாள் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம்.
மரியாள் இயேசுவின் முதல் அற்புதத்தில் இருந்து, கானாவூர் கல்யாணத்திலே செய்யப்பட்ட அற்புதத்தில் இருந்து கடைசி சிலுவை மரணம் வரை மரியாள் இயேசுவோடு நின்றார்கள். இயேசுவோடு இருந்த அநேக ஜனங்கள், இயேசுவிடம் நன்மையை பெற்றவர்கள் பயந்து ஓடி ஒளிந்து விட்டார்கள். எப்போதும் வீரமாக செயல்படுகிற பேதுரு கூட இந்த நேரத்தில் இயேசுவின் பக்கம் இல்லை. ஆனால் தன் பெற்று வளர்த்த மகன், மாமிசமாகவே பெற்று வளர்த்த மகன் இத்தனை பாடுகளை அனுபவித்த போதும் அவர்கள் ஒரு மன உறுதியோடு சிலுவையிலே இயேசுவின் பாடுகள், அந்த திட்டங்கள் நிறைவேற நின்று கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 2:34-35 வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்கும்போது, சிமியோன் மரியாள் இயேசுவை குழந்தையாக சுமந்து வரும்போதே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று. ஆனாலும் மரியாள் சிலுவை மரணம் வரை அந்த வாள் ஊடுருகிறது போல, பட்டயம் ஊடுருகிறது போல ஒரு வேதனையை அனுபவித்தாலும் அவர்கள் ஓடிவிடவில்லை. ஆகார் தன் குழந்தை மரிப்பதை காணக்கூடாமல் ஓடிப்போய் வேற இடத்திலிருந்து அழுது ஜெபித்தாள், தேவனை நோக்கி கூப்பிட்டாள். ஆனால் இங்கோ மரியாள் இயேசுவோடு, இயேசுவின் முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அந்த பாடு, அந்த வேதனை ஒரு பயங்கரமான காரியம். எபேசியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பு தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்தெறிந்தார் என்று. இஸ்ரவேலருக்கும் புற ஜாதியாருக்கும் இருந்த அந்த நடு சுவரை அவருடைய மரணத்தினால், இரத்தத்தினால் தகர்த்து எரிந்து விட்டதினால் நாமும் இன்று மீட்படைந்து அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். இப்பேற்பட்ட மீட்பின் திட்டத்திலே மரியாள் இயேசுவோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மரியாளை இயேசு கனம் பண்ணுகிறார். தன் மரணத்தை அறிந்து கொண்டு இனி சில நொடிகளில் தாம் மரிக்க போகிறோம் என்று அறிந்த இயேசு மரியாளை தன்னுடைய மார்பிலே சாய்ந்திருந்த சீசனிடம் ஒப்படைக்கிறார். யோவான் 19:26-27 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரத்தில் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஸ்திரீயே என்று இயேசு அழைக்கும்போது அங்கு ஒரு பெரிய திட்டம், வெற்றியின் திட்டம் நிறைவேறியதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பட்டயம் போன்ற வாள் ஊடுருவும் என்று மரியாளுக்கு தெரிந்தும் அவர் நின்றார். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஆதியில் கொடுத்த வார்த்தை, தேவ திட்டம் மரியாள் மூலம் நிறைவேறியது. அங்கு பேசப்பட்டிருக்கும் அவள் வித்துக்கும் என்ற பெண் மரியாள்தான். தேவ கிருபையினால் மரியாளுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. மரியாளுடைய தாழ்மையும் பொறுமையும் தேவ திட்டத்தில் உறுதியாக இருந்ததினாலும் மரியாள் இயேசுவின் பாடுகளும் முடிவடையவும் 2 பேரும் ஒரே தரிசனத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். பூரண அன்பு பயத்தை போக்கும். அநேகர் ஓடி ஒளிந்தாலும் மரியாள் தேவனிடத்தில் கொண்ட அன்பு
இறுதி வரை அவளை நிலைப்படுத்தியது. மரியாளையும் இயேசு நினைத்து யோவானிடத்திலே ஒப்படைத்தார். பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி இறங்கிய போது, அக்கினி நாவாக இறங்கிய போது அப்போஸ்தலர்கள் மத்தியிலே மரியாளும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு தாயை இறுதி மூச்சு வரை நினைத்து கனம் பண்ணி தன் மரித்த பின்பும் அந்த தாய்க்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஃபெலோஷிப்பை உருவாக்கினது போல நாமும் நம் பெற்றோருக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய முதிர் வயதிலும் அவர்களை நாம் நினைத்து பராமரிக்க வேண்டும். பேதுரு சொல்லியிருக்கிறார் 1 தீமோத்தேயு 5:4, பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவார்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. இயேசுவும் தாயை கடைசி வரை நினைத்து உயர்த்தினார். உபத்திரவப்பட்டாலும் இயேசு தன் தரிசனத்திலே உறுதியாக இருந்தார். ஏசாயா 52:13, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். ஞானமாக இறுதி வரை தன் மீட்பின் திட்டத்தை இயேசு ஜெயமாக மாற்றினார். 1 கொரிந்தியர் 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று. முந்தின ஆதாமினால் மரணம் வந்தது, சாபம் வந்தது, ஜனங்களுக்கு பிரச்சனைகள் வந்தது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு மரணத்தை ஜெயமாக மாற்றினார். அவமான சின்னமாகிய சிலுவையிலே அவர் அவமானமாக்கி நமக்கு விடுதலையை பெற்று தந்தார். இன்றைய தினம் நாமும் தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நமக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். மரியாள் கிருபை மேலே கிருபை பெற்று இயேசுவோடு இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற இறுதி வரை நின்றது போல தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு ஜெபத்திலும் அவரோடு கிருபையிலும் இருந்து நமக்கான திட்டங்களை நிறைவேற்றி வாழ்வை ஜெயமாக வாழ்ந்து முடிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, கூட்டி நடத்துவாராக. ஆமேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 4வது வார்த்தையினை நாம் தியானிக்கத்தக்கதாக தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இப்பொழுது இந்த 4வது வார்த்தையினை நாம் தியானிக்க முன்பதாக நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரியிலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது 4வது ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வல்லமை கடந்து வரும்படியாய் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதனால் வருகின்ற எல்லா கன மகிமை துதி அப்பா இயேசுவுக்கு மட்டுமே வருவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த அருமையான நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 4வது வார்த்தையினை தியானிக்கும்படியாய் தேவன் ஒரு கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை மறுபடியும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கூப்பிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவன். இந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீங்களா? என் தேவன்.
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நமக்கு ஞாபகத்துக்கு வருவது என்னன்னா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நான் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகார பாக்கியத்தை நம் தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது அவர் 4வது வார்த்தையில் அவர் சொல்லுகிறது, குறிப்பிடுகிறது என்னவென்றால், ஒரு உரிமையின் குரலை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான, என் தேவன் என் அப்பா என்று நாம் சொல்லும்படியான ஒரு உரிமையின் குரலாக இந்த வார்த்தை வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நாம் பார்ப்போமே ஆனால், யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த உடனே அவரை பார்க்கும்படியாக மகதலேனா மரியாள் போகும்போது அவர் சொல்கிறாரு, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கும் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அப்படி என்றால் என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் உங்கள் தேவன். அதான் நமக்கு நம்முடைய பிதா நமக்கும் தேவன் என்பதை அவர் நமக்கு இயேசுவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கான அந்த புத்திர சுவீகார பாக்கியத்தை வைத்திருக்கிறதை நமக்கு நினைப்பூட்டும்படியா அருமையான அந்த வார்த்தையின் மூலமாக உரிமையின் குரலாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதில் நமக்கு என்ன தெரிகிறது? இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போதே நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, அப்பா அப்பா என்று நாம் கூப்பிடும்போது எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த ஒரு வேதனையில் இருந்தாலும், அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த 4வது வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, அப்பா பிதாவே நாம் கூப்பிடும்போது இனி நீ அடிமையா இல்லை, நீ என்னுடைய புத்திரன் என்று அவர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அது மட்டும் இல்லை, யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே, ஏன்னா அதுக்கு முன்பதாக அவன் விசுவாசிக்கல, நான் அவரை கண்டால் ஒழிய அவருடைய காயத்தை பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் இப்போ டைரக்டாக அவரை பார்த்த உடனே என் தேவனே என்று சொல்லுகிறான். பிரியமானவளே, இதில் நமக்கு என்ன தெரிகிறது? இந்த வார்த்தையின் மூலம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய உரிமையின் குரல், அப்பா என்று கூப்பிடுகின்ற உரிமையின் குரல் வெளிப்படுகிறது அல்லவா? 2வதாக நாம் பார்க்கும்போது இந்த குரல் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த குரல் என்று நாம் மிக அழகாக பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் நாம் அடிக்கடியாக தியானிக்கிற வேத வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த 53 ஃபுல்லாக நாம் படித்து பார்க்கும்போது 4ஆம் வசனம், மெய்யாகவே இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே. அப்படி என்றால் நமக்கு சமாதானத்தை தரும்படியா, நம்முடைய ஆக்கினைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியா, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இந்த வேளையில் அவர் நமக்காக இந்த 4வது வார்த்தையை நமக்கு சொல்லி நமக்கு நினைப்பூட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரு குரலாக அவர் கம்பீரமாக அந்த வேதனையிலும் நமக்கு வாழ்வு அளித்ததை நமக்கு நினைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் ஏசாயா 53:11 பார்க்கும்போது, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அப்படி என்றால் நாம் நீதிமான் ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே 4வது வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, ஏசாயா 53:12 இருக்கு, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு நம்முடைய பாவத்தை சுமந்தார். அப்படி என்றால் நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்று தெரிகிறது அல்லவா? பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தை நீக்குகிற பலியாக
இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களை நீக்குகிற பலி என்று 1 யோவான் 2:1 நாம் படிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற தேவன். அவர் பரிந்து பேசுகிற தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா? 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது, நான் உன்னை கைவிடவில்லை மகளே, மகனே, நான் உனக்காக கல்வாரியிலே உன்னுடைய பாவங்களை நான் சுமந்து தீர்த்து விட்டேன், ஆகவே உனக்கு மீட்பை என் மூலம் கொடுக்கிறேன் என்று நாம் எல்லாரும் அவரை பார்க்கத்தக்கதாக இந்த குரலை தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த குரலாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக இந்த என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 22 இதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று நம்முடைய ஆண்டவர் பேசினதை சங்கீதக்காரனாகிய தாவீது இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்பதாகவே ஒரு தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறாரே. அந்த நிறைவேறுதலை நமக்கு இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைப்பூட்டினதான். பிரியமானவளே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதம் 22:7-8 சொல்லி இருக்கு. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், அவர் மேல் பிரியமா இருந்தானே, இவனை மீட்டு விடட்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, என்னை விட்டு தூரமாகதே ஆண்டவரே என்று 11 சொன்னார். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, இன்னும் மத்தேயு 27 நம்ம பார்க்கும்போது 41, 42, 43 அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணப்பட்டார். அவரை துப்பினார்கள், அவரை அடித்தார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, ஆனாலும் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் தன்னுடைய வாயை திறவாமல் இருந்தார். எதற்காக? அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்பதையும், அது மட்டுமல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கான ஒரு புத்திர சுவிகாரத்தை தந்தார் என்பதையும், தீர்க்க தரிசனத்தின் அந்த நிறைவேறுதலை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதையும் இந்த வார்த்தையின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா பிரியமானவர்களே? அது மட்டுமல்ல, கடைசியாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 68:18 தேவன் சொல்லுகிறார், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டிருப்பா என்று அந்த வார்த்தையெல்லாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இங்கு அனுப்பாமல் அவராலே முழு உலகமும் ரட்சிக்கப்படும்படிக்கு 800 கோடிக்கு மேலான மக்கள், நம்முடைய உலகம் ஃபுல்லாக இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முழு மனுக்குலமோ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன் இரத்தத்தை சிந்த வேண்டியது அவசியமாக இருந்தது. இந்த 4வது வார்த்தையில் அதைத்தான் நமக்கு நினைப்பூட்டுறார். பிரியமானவர்களே, சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அவர் உயர்த்தப்பட்டிருந்தார். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ரட்சிக்கப்படும் என்று சொன்னார். இந்த முழு உலகத்திலும் சுமார் 800 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்களும் அப்பா என்று நோக்கி பார்க்கும்போது தேவன் விடுதலை தருகிற தேவனாக, பாவத்திலிருந்து மீட்கிற தேவனாக, நீதிமன்களாக மாற்றுகிற தேவனாக இந்த முழு
மனுக்குலத்துக்கும் மீட்பை கொடுக்கிற தேவனாகத்தான் இந்த 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலும் 4வது வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன வார்த்தையின் மூலம் ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு உரிமை குரலாக, எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த குரலாக, தீர்க்க தரிசனத்தை நிறைவேறலான குரலாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரை இன்னும் பயன்படுத்தி பலப்படுத்தும்படியாய், முடிவரை இந்த மக்கா நிற்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். இதனால் வருகின்ற எல்லா கன மகிமை துதி அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நான் தாகமாயிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக இந்த புனித வெள்ளியன்று செய்தியினை கொடுக்க கிருபை செய்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உலகில் உள்ள கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியன்று கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் தியானிப்பது வழக்கம். அவ்வாறே நாம் இன்றைய தினம் கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5ஆம் திருவார்த்தையை தியானிப்போமாக. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த ஒரு பாத்திரம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஈசோப்பு தண்டில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அந்த காடியை வாங்கி அதனை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இதனையே சங்கீதக்காரன் சங்கீதம் 69:21ஆம் வசனத்தில் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து குடிக்க கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் என்று கூறுகிறார். இவ்விதமாக வேத வாக்கியம் அன்றைய தினம் நிறைவேறிற்று எனலாம். இயேசு சிலுவையில் மொழிந்த முதல் 4 மொழிகளும் தன்னை குறித்து கூறியது அல்ல. ஆனால் இந்த 5ஆம் திருமொழி இயேசு தன்னை குறித்து கூறியதாகும். போர் சேவர்களால் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கப்பட்ட பின்னர் அவர் பிரதான ஆசாரியன் அரண்மனை, ஏரோதின் அரண்மனை மற்றும் பிலாத்துவின் அரண்மனை இவற்றிற்கு இழுத்து செல்லப்பட்டு பற்பல பாடுகளும் உட்படுத்தப்பட்டார். அவரை தலையில் முள்முடி சூட்டி வாரினால் அடித்தார்கள். அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல மாறியது. 1 குறைய 40 அடிகள் அவர் அடிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவற்றிலிருந்து இரத்தம் ஆறாக ஓடியது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் அவருடைய 2 கைகளிலும் 2 கால்களிலும் ஏன் விலாவிலும் கூட இரத்தம் ஆறாக ஓடியது. எனவே இயேசு மிகுதியான இரத்தம் சிந்தப்பட்டபடியால் அவர் பசியாகவும் தாகமாகவும் இருந்தார். எனினும் அவர் பசியாக இருக்கிறேன் என்று குறிப்பிடாமல் தாகமாக இருக்கிறேன் என்று கூறினார். இதன் ரகசியம் பெரிதல்லவா? தேவன் இவ்வுலகை படைத்த போது ஏதேனின் கிழக்கே 4 நதிகளை அவர் பாய செய்தார். ஏராளமான ஆறுகளையும் நீரூற்றுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் நதிகளையும் இவ்வுலகில் ஓடச் செய்தவர் நம் தேவன். இஸ்மவேல் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் சாகும் தருவாயில் இருந்த வேளையில் ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவளுக்காக ஒரு தண்ணீர் துறவை அவர் காட்டினார். 1000 பெலிஸ்தரை கொன்று மிகவும் தாகமடைந்த நிலையில் இருந்த சிம்சோனுக்கு அவர் லேகியின் பள்ளத்தாக்கை திறந்து அதில் தண்ணீரை புறப்பட செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து சென்ற பின்னர் மாராவிலே வந்தபோது அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்தது. அதனை மதுரமாக மாற்றினவர் நம் தேவன். வனாந்திரத்திலே கன்மலைகளை பிளந்து தண்ணீரை பாய செய்தவர் நம் தேவன். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார் என்றால் அது அவருடைய சரீர தாகத்தை மட்டும் குறிப்பதோடு அல்லாமல் இதற்கு அப்பாலும் ஒரு தாகம் உள்ளது என்பதைத்தான் குறிக்கிறது எனலாம். இயேசு சமாரியா நாட்டின் வழியாக தாம் வாழ்ந்த காலத்தில் அவர் நடந்து சென்றார். அப்பொழுது யாக்கோபின் கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளிடம் தாகத்துக்கு தா என கூறினார். அப்பொழுது அவள்
நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரியான என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று வினவ, இயேசு, நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்பவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று கூறினார். உடனே அவள், ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து ஜீவ தண்ணீர் உண்டாகும் என வினவ, இயேசு தான் கிறிஸ்து எனப்படுகிற மேசியா என்பதை அவளுக்கு தெளிவுபடுத்தினார். உடனே அவள் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்கு போய் அந்த ஜனங்களையெல்லாம் அழைத்து வந்து இயேசுவை கிறிஸ்து எனப்படுகிற மேசியா என்று அவர்களும் கண்டு கொள்ள செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று கூறியது அவருடைய ஆத்தும தாகத்தை குறிக்கிறது என்று நாம் கூறினால் அது மிகையாகாது. இயேசு இந்த உலகத்தில் மரித்து பரலோகம் சென்ற பின்னர் அவருடைய சீடர்கள் அவருடைய ஆத்ம தாகத்தை உணர்ந்தவர்களாய் உலகின் பல இடங்களுக்கும் சென்று இயேசுவின் நற்செய்தியை சுவிசேஷமாக அவர்கள் அறிவித்து ஏராளமான சபைகளை நிறுவினார்கள். இயேசுவின் சீடனாகிய தோமாவும் நமது இந்தியாவில் கேரளாவில் உள்ள பகுதிகளில் வந்து 7 திருச்சபைகளை நிறுவினதாக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். சரித்திரமும் இதற்கு சான்று பகர்கிறது. ஏன் நம்முடைய குமரி திருமண்ணிலும் திருவிதாங்கோடு என்ற பகுதியில் தோமா கட்டின ஒரு ஆலயம் இன்றும் அவர் காலத்தில் உள்ள ஒரு கற்சிலுவையுடன் அது இன்றும் அது கம்பீரமாக அது காட்சியளிக்கிறது எனலாம். இயேசுவின் ஆத்தும தாகத்தை தீர்க்க இருண்ட கண்டம் எனப்படும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரியாக சென்று காட்டு மிராண்டிகள் என்று சொல்லப்படும் மனிதர்களை இயேசுவின் அடியவர்களாக மாற்றி அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்தார். மேலை நாடுகளிலிருந்து பல மிஷனரிகள் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று சுவிசேஷத்தை அவர்கள் நற்செய்தியாக அவர்கள் அறிவித்தார்கள். நம்முடைய குமரி மாவட்டத்திலும் சார்ல்ஸ் மீட், ரிங்கல் தௌபே போன்ற ஐயர்களால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பல திருச்சபைகள் இன்னமும் சீரோடும் சிறப்போடும் காணப்பட்டு வருகிறது. இயேசு, இத்தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று கூறினார். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகி இருக்குமே. இறுதியாக இயேசுவின் தாகம் ஒவ்வொருவருக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கும் தாகம் என்று கூறலாம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று இயேசு அழைக்கிறார். இயேசு இவ்வுலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளன்று நின்று, ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று தேவன் கூவி அழைப்பதாக பார்க்கிறோம். தாகமுள்ளோர்க்கு ஜீவ நீரை தாராளமாய் ஈவேன் என்றவரே, தாகமுள்ளோர்க்கு ஜீவ நீரை தாராளமாய் ஈவேன் என்றவரே, ஆவியாம் ஜீவ தண்ணீரை எமக்கு மேவியே இன்று ஈவீரே, ஆவியாம் ஜீவ தண்ணீரை எமக்கு மேவியே இன்று ஈவீரே, ஆதியும் அந்தமுமானவரே, அதிசயமானவரே. ஆம் பிரியமானவர்களே, ஜீவ தண்ணீர் ஜீவ நதி ஆகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 47ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் கண்ட ஒரு தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆலயத்தின் கிழக்கே ஒரு நதி ஓடி வருகிறது. அது முதலில் எசேக்கியேலின் கணுக்கால் அளவாகவும், பின்னர் முழங்கால் அளவாகவும், பின்னர் இடுப்பளவாகவும், பின்னும் 1000 முழம் கடந்த பின்னர்
ஒருவரும் கடக்க முடியாத நீச்சல் ஆழமுள்ள ஒரு நதியாக காணப்பட்டதாக பார்க்கிறோம். நதியின் இரு புறங்களிலும் நல்ல கனிகளை கொடுக்கும் ஏராளமான விருட்சங்கள் காணப்பட்டதாகவும் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கணுக்கால் அளவாக அல்ல, முழங்கால் அளவாக அல்ல, இடுப்பளவாக அல்ல, நாம் முழுவதும் அந்த ஜீவ தண்ணீராகிய நதியில் நாம் மூழ்கி இருப்போமாக. அப்பொழுதுதான் நாம் ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க முடியும். எனவே இயேசுவின் தாகம் என்பது வெறுமனே சரீர பிரகாரமான தாகமாக மட்டும் அல்லாமல் ஆத்மீக தாகமாகவும் ஜீவ தண்ணீரை கொடுக்கும் தாகமாகவும் உள்ளது என நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவினுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்க அவருடைய அழைப்பை ஏற்று நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில்லான்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்ற யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்ற யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். தலை வணங்கி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, தம்முடைய திருக்குமாரன் இயேசு சிலுவையில் மொழிந்த 5ஆம் திருவார்த்தையாகிய தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தை தொனி இன்னமும் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய அன்பு கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களால் ஆன ஊழியத்தை செய்து அவருடைய தாகத்தை தீர்க்க கிருபை செய்யும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024ஆம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பாவ உலகத்தில் மனிதனாக பிறந்து மனிதனுக்கு மகிமையான ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக சிலுவையில் பல்வேறு பாடுகளை பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஜீவனை கொடுத்துள்ளார். அவர் சிலுவையில் பேசிய வார்த்தைகள் இன்று வரையிலும் 2024 ஆண்டுகளை கடந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் பேசிய 5 வார்த்தைகளை தியானித்தோம். 5 வார்த்தைகளை பேசிய பிறகு அவர் 6வது பேசிய வார்த்தை முடிந்தது. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார். முடிந்தது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. முடிந்தது அப்படின்னு சொன்னா எல்லாமே முடிந்து போச்சு அப்படின்னு உள்ள மீனிங்ல ஏசப்பா சொல்லல. பிதா அவரை என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக செய்து முடித்த பிறகுதான் நம்முடைய ஆண்டவர் முடிந்தது என்ற வார்த்தையை ஒரு வெற்றியின் குரலாக வெளிப்படுத்தியிருக்கிறார்.
பிதாவினுடைய நோக்கம், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அவருடைய எண்ணங்கள் முழுவதுமே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் தான் அவர் முழு மனதாக செயல்பட்டார். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அப்படின்னா பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்யணும், பிதாவுடைய சித்தத்தை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு உள்ள நோக்கத்தோட ஏசப்பா இதை சொல்றாங்க. பிதாவினுடைய சித்தம் என்ன? முழு உலகமும் பாவத்தினால் அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அவர் உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பல்வேறு பாடுகளை பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்த வேண்டும். இதுதான் பிதாவினுடைய சித்தம். இந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்துதான் ஏசப்பா சொல்றாங்க, முடிந்தது, இட்ஸ் ஃபினிஷ்ட். எல்லாவற்றையும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நல்வாழ்க்கையாக சிலுவையில நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன் அப்படின்னு உள்ள ஒரு வெற்றியின் தொனியாக இந்த 6வது வார்த்தையை ஏசப்பா சொல்றாங்க. சரி, அப்படி ஏசப்பா சிலுவையில என்னெல்லாம் காரியங்களை செய்து முடித்திருக்காங்க, அவர் சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை பற்றி நாம் இப்பொழுது தியானிப்போம். முதலாவதாக அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசப்பா நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம இன்று வரையிலும் பாவத்திலே வாழ்ந்து மரித்திருப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் நம்மை ஆத்தும மரணத்திற்கு விடுதலையாக்கி ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொலோசையர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏசப்பா சிலுவையில இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை மன்னித்ததுனால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றிருக்கோம். இந்த உலகத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மகிமையான ரட்சிப்பு கிடைக்கல. ஆனா நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஏசப்பா கொடுத்திருக்காங்க. யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்களுடைய நிலை என்ன, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய நிலை என்ன. நம்ம இன்றைக்கு ரட்சிப்பை பெற்று ஒரு நல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது ஏசப்பா நமக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்ததுனாலதான் நமக்கு இந்த மகிமையான ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக பலி செலுத்துதல் நிவர்த்தி செய்யப்பட்டது. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த இரத்த பலியை நிவர்த்தி செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆடு, மாடு, வெள்ளாட்டுக்கடா, புறா இது போன்ற மிருகங்களை பலி செலுத்திதான் ஒரு மனிதன் ஆராதிக்கணும். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. ஏசப்பா சிலுவையில் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தின் காரணமாக இந்த மிருகங்களுடைய பலி செலுத்துதல் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பலி செய்யக்கூடிய காரியத்தை நிவர்த்தி செய்திருக்காங்க. அடுத்ததாக பிசாசினுடைய கிரியைகளை அழித்தார். கொலோசேயர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்திருக்கிறாரு. அதனால் நாமும் இன்றைக்கு சாத்தானை எதிர்த்து நின்று ஒவ்வொரு நாளும் சாத்தான் கொண்டு வரக்கூடிய பலவீனங்கள், பாடுகள், நோய்கள், துக்கங்கள் இது எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் பிசாசை ஜெயித்து வருகிறோம். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டது. அவர் இந்த வசனங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் நம்முடைய பாடுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய துக்கங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார்
இருக்கிறார் அப்படின்னு உள்ளது தெரியுது. அடுத்ததாக, முன்னே வந்து நம்ம தேவனுக்கு தூரமாய் இருந்தோம், இப்பொழுது வந்து நாம் தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறோம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தேவனை அறியாத அந்த நாட்கள்ல அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் அடிமைகளா இருந்தோம், பாவத்துக்கு நாம் மரித்து இருந்தோம். அப்படி இருந்த நம்மை இப்பொழுது அவர் வந்து பாவத்தில் இருந்தெல்லாம் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அவர் வந்து நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நாம் இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர் அறியாத நாட்கள்ல எப்படி எல்லாம் நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம். ஆனா இன்றைக்கு வந்து இயேசப்பா நம்முடைய அப்பா, அவர் வந்து நம்மை வந்து அவரோட சொந்த பிள்ளைகளாக வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய பாக்கியம். அதோடு கூட அவர் வந்து நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவர் பிள்ளையாக மாற்றினதோட விடையல்ல, நம்மளை வந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் தேவன் வந்து நம்மளை வைத்திருக்கிறார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இத்தனை காரியங்களை இயேசப்பா நம்முடைய நல்வாழ்க்கைக்காக சிலுவையில செய்து முடித்திருந்தாலும், இது எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசப்பா வந்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை வந்து தெரிந்தெடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு இந்த உலகத்திலே கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமும் ஒரு பெரிய கிருபையும். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கின்றோம். நம்ம வந்து இருளின் அதிகாரத்துல இருந்தோம், நமக்கு இயேசப்பா விடுதலை தந்திருக்காங்க. இன்றைக்கு அவரோடு கூட உன்னதங்களில் அவருடைய மகிமையான பரலோக ராஜ்யத்துக்கு இயேசப்பா வந்து நம்மை செலக்ட் பண்ணி இருக்காங்க. யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல நம்ம மட்டும் இயேசப்பாவை அறியலன்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம பாவத்திலே வாழ்ந்து கடைசியில வந்து நித்திய அக்கினி கடலுக்கு இரையாக வேண்டிய நம்ம, நித்திய அக்கினி கடலுக்கு போக வேண்டிய நம்மை இயேசப்பா வந்து தெரிந்தெடுத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நீதியின் பாதையில நடத்தி கடைசியாக நமக்கு வந்து ஒரு பெரிய மகிமையான பரலோக ராஜ்யத்துக்கு வந்து நம்மை வந்து அழைத்து செல்ல போகிறார். இதுதான் இயேசப்பா வந்து சிலுவையில செய்து முடித்த எல்லா காரியங்களிலும் இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்ததுனால மட்டும்தான் நம்ம வந்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு வந்து இன்றைக்கு பங்காளிகளாக மாறி இருக்கிறோம். சரி, இத்தனை காரியங்களையும் இயேசப்பா வந்து சிலுவையில செய்து முடித்துதான் கடைசியாக வந்து இயேசப்பா வந்து சொல்றாங்க, நான் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நல்வாழ்க்கைக்கு அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து நல்வாழ்க்கையை கொடுத்து நித்திய ஜீவனுக்கும் அவனை வந்து ஆயத்தப்படுத்தி இருக்காங்க இயேசப்பா. இவ்வளவு காரியங்களை சிலுவையில செய்து முடித்த ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவினுடைய சித்தத்தை இயேசப்பா எப்படி செய்து நிறைவேற்றி முடித்து சந்தோஷத்தோட முடிந்ததுன்னு சொன்னாங்களோ, அதே போல நாமும் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்துல செய்து முடிக்கணும். அதுதான் இயேசப்பா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஒரு மனிதனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கிடணும். அப்படின்னா அவருடைய சித்தம் என்ன? அவர் வந்து என்ன விரும்புகிறாரு நம்மிடத்தில்? அவர் வந்து நம்மிடத்தில் விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியாக வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று மார்க்கு 10:15 சொல்லியிருக்காங்க. இயேசுப்பாவுடைய விருப்பம் நம்ம வந்து உலகம் எங்கும் புறப்பட்டு போய் எல்லா மக்களுக்கும் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் வந்து ஆண்டவருடைய விருப்பமா இருக்குது. அதோடு கூட மத்தேயு 10:8 இயேசப்பா சொல்றாங்க, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள்,
பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் வியாதியில கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பேர் கஷ்டத்திலும் கண்ணீர்லையும் பிரச்சனையிலையும் வாழ வழி தெரியாம ஒவ்வொரு நாளும் அவங்க கவலையில கண்ணீர்லயே அவங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டே இருக்காங்க. ஆனா நம்ம இன்றைக்கு அப்படி கிடையாது. ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்று நல்வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில பரலோகம் போறோம்ல ஒரு நிச்சயத்தோட வாழ்றோம். ஆனா எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இயேசு இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. இயேசப்பா இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல நம்மளால நினைச்சே பார்க்க முடியலன்னா அதை வாழக்கூடிய ஜனங்களுடைய நிலைமை என்ன? இயேசப்பா சிலுவையில செய்து முடித்த பணியை நாம் செய்ய தொடங்க வேண்டும். இந்த உலகத்துல இயேசப்பா நம்ம எல்லாம் நம்பி இருக்காங்க. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து அவருடைய பிரதிநிதிகளாக இருந்து அவர் முடித்து சென்ற பணியை நாம் இந்த நாளில் தொடங்க வேண்டும். அதுதான் இயேசப்பா நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய நோக்கம். அவருடைய சித்தம் இதுதான். நம்ம ஏதோ வாழ்ந்தோம், நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போனா மட்டும் பத்தாது. இயேசப்பா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய காரியம், அவர் முடித்து சென்ற பணியை நம்ம இந்த உலகத்துல தொடர வேண்டும். அதை தொடர்றதுக்கு இயேசப்பா நம்மிடத்தில் தான் அந்த பணியை ஒப்படைத்துக் கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவர் விட்டு சென்ற பணியை செய்ய தொடங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இயேசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் யாராவது அவர் விட்டு சென்ற அவர் முடித்து சென்ற அந்த பணியை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. நானும் இன்றைக்கு இந்த நாளில் இருந்து இயேசப்பா விட்டு சென்ற பணியை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம். அவருடைய வருகையின் போது நம்ம அவருடைய சமூகத்துல வெறும் கையோடு போய் நிற்காதபடிக்கு நாமும் அவருடைய ராஜ்யத்துக்கு போனோம். நம்மோடு கூட கோடான கோடி ஜனங்களும் நம் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு அவங்களும் அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும். இதுதான் இயேசப்பா நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல போட்டிருக்குது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வசனத்துல தெளிவா கொடுத்திருக்காங்க. ஆண்டவருடைய சித்தம் செய்து முடித்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மகிமையான பரலோகம். அப்ப ஆண்டவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டாங்க. அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றி ஒரு மகிமையான சாட்சிகளாக இந்த உலகத்துல கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம வாழ்ந்து அவரோடு கூட உன்னதங்களில் யுகா யுகமான ஆண்டுகளாக வாழ்வதற்கு தேவன் தாமே யாவருக்கும் கிருபை செய்வாராக. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் சதா காலம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது அவர் மரிப்பதற்கு முன்பு சொன்ன 7 வார்த்தைகளையும் நாம் தியானித்து வருகிறோம். இப்போது நாம் 7வது வார்த்தை பரிசுத்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தின்படி, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். ஆம் பிரியமானங்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்த தேவாட்டுக்குட்டி பலியிடப்பட்ட அந்த அனுபவம் என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு பலியை குறித்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு உயிரினத்தை பலியிடுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக எல்லா மக்களுக்குமாக ஒரே பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே சொன்ன 6 வார்த்தைகளை நாம் தியானித்து விட்டோம். 7வது வார்த்தை இப்போது நாம் தியானிக்க முற்படுகிறோம். நாம் செபத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்போம், செபம் செய்வோம். நல்ல தகப்பனே, ஆவியும் ஜீவனுமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர். இந்த ஆண்டும் உம்முடைய வார்த்தைகளை இந்த ஹெவன் டிவியின் மூலமாக எல்லா மக்களுக்கு கொடுக்க நீர் கிருபை தந்தீர். இந்த வார்த்தையில் இருக்கின்ற ஆழங்களை உண்மைகளையும் ஆண்டவர் தம் ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தி தாரும்.
அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும், ஏற்றுக்கொள்கிற நல்ல அனுபவங்களை தாரும். பேசுகிற அடிமையை மறைத்து உம்மை நீர் வெளிப்படுத்தும்படியாக நோக்கி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர்கள் நிருபம் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களுடைய பலி கொடுக்கும் முறைமையை லேவியராகமத்தில் படிக்கும்போது ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பலி என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் கவனமாக அந்த பலியோடு ஒப்பிட்டு தியானிப்போமானால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பலியினுடைய பொருள் உண்டு. இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த பலி சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போஜன பலியாக கிறிஸ்துவின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். லேவியராகமம் 6:14-15 போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக தகனிக்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுகந்த வாசனை பலிதான் ஆண்டவர் தம்முடைய ஆவியை பிதாவே உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய பொருளாகப்படுகிறது. ஆதியாகமம் 8:20-21 அவைகளை பலிபிடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று நோவா பேழையிலிருந்து வெளிப்பட்ட போது பலி செலுத்தின அனுபவம் இங்கே சொல்லப்படுகிறது. அதிலே அந்த பலியிலே காணப்பட்ட சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கிணங்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஆவியை சுகந்த வாசனையாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து பலியிடப்பட்ட போது ஆவியை சுகந்த வாசனை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் இதனூடாக அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 51:17 சொல்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று வேதம் சொல்லுகிறபடியே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் காணப்படுகிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை சுகந்த வாசனை பலியாக நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஆவியிலே காணப்படுகிற பொல்லாத கிரியைகள் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்தி நித்திய நரகத்துக்கு நேராக இழுத்துச் செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுகந்த வாசனையான போஜன பலியாக கிறிஸ்து தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக பார்க்கும்போது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆவியை அவர் ஒப்படைத்தார் என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலம் கண்டுகொள்கிறோம். தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஆவி அதை திரும்ப ஒப்படைக்கிறார். பரிசுத்த லூக்கா 1:35 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, என்னுடைய குமாரன் என்னப்படும் என்ற இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்க. அப்படியே அவர் பெற்றுக்கொண்ட ஆவியை அவர் திரும்ப ஒப்படைக்க அவர் கடமைப்பட்டவராக இருக்கிறார். 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் திருமுழுக்கு பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். ஆவியானவர் நடத்தப்படுகிறார். வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். லூக்கா 4:18 பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லா நிலையிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியை பெற்றவராக, தேவனுடைய ஆவியை கொண்டவராக இந்த உலகத்திலே காணப்பட்டார். பிரசங்கியின் புஸ்தகம் 12:7 சொல்கிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும் என்று. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் பெற்றிருக்கிற ஆவி தேவனிடத்தில் பெற்றிருக்கிறேன் என்கிறதை மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் அந்த ஆவியை ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆவியிலே நாம் கபடமில்லாமல் இருக்க வேண்டும். ஆவியை கர்த்தருக்கு மகிமையாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆவி எப்போதும் தேவனோடு உறவாடி இடைப்பட்டு இருக்குமானால் நாம் ஒரு நாளில் நம்முடைய ஆவியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமுடைய மக்களாக காணப்பட வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற காலங்களில் நம்முடைய ஆவியை நாம் நமக்கு உரியதாக பயன்படுத்தாதபடிக்கு நம்முடைய ஆவி நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்று உணர்ந்து இன்னும்
அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை நிறைவாக பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து இந்த உலகத்தை நாம் ஓடி முடிக்கும் போது ஆவியை ஒப்படைக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். பாவத்திற்கு பலி செலுத்தும் போது பாவ நிவாரணம் பெற்று இந்த உலகத்திலே உன்னதத்திலே வாழ்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் போஜன பலியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து உலகத்தில் வாழ வேண்டும். நாம் உலகத்தின் ஓட்டத்தை நிறைவு செய்து உன்னதத்தில் நாம் தேவனுக்குள் கடந்து செல்கின்ற அந்த வேளையிலும் நாம் நம்முடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த நிச்சயத்தோடு அந்த அனுபவத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் சொன்ன இந்த 7வது வார்த்தை சுகந்த வாசனையான பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றதாக காணப்படுகிறது. அப்படி சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவியை நாம் கெடுத்து போடாதபடிக்கு, அவித்து போடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து வாழ்ந்து ஒரு நாள் நம்முடைய ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அனுபவத்தோடு இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க ஜீவனை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை வழிநடத்துவாராக, நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். சிலுவையின் காயங்கள் நீர் செய்த தியாகம்